பிரீத்தியுடன் வெளியே செல்வதற்கு எப்பொழுதும் சந்தோஷமாக கிளம்பும் சூர்யா இன்று வேண்டா வெறுப்பாக தயாராகிக் கொண்டிருந்தான். முடிந்த அளவுக்கு நேரத்தை எப்படியாவது கடத்திவிட வேண்டும் என்று சூர்யா நினைத்தான். இப்போ அவங்க இங்க வரலன்னு யார் அழுதா? இத்தனை வருஷம் நிம்மதியா இருந்தேன், மறுபடியுமா என்று சூர்யா கிளம்பிக் கொண்டே புலம்பிக் கொண்டிருப்பதை பிரீத்தி கவனித்தாள். இட்லியில எத்தனை உளுந்து எத்தனை அரிசி போட்டாங்கன்னு எண்ணியாச்சா? சீக்கிரம் சாப்பிடுங்க, ஸ்னேகா பிளைட்ல இருந்து லேண்ட் ஆகிறதுக்குள்ள அங்க போகணும் என்று அவசர அவசரமாக தன்னுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு காரை நோக்கி நடந்தாள். எனக்கு இப்போ பசியே போயிடுச்சு என்ற சூர்யா சாப்பிட்டும் சாப்பிடாமல் பிரீத்தி பின்னால் ஓடினான். ஸ்னேகா பிரீத்தியின் உயிர் தோழி. ஆனால் பிரீத்தியின் குணங்கள் கொஞ்சம் கூட அவளிடமில்லை. சூர்யா பிரீத்தி திருமணத்தை தடுத்து நிறுத்த வனிதா போராடியதை விட ஸ்னேகாதான் 2 மடங்கு போராடினாள். ஸ்னேகாவால் பல வேதனைகளை சூர்யா 3 வருடத்திற்கு முன் அனுபவித்திருக்கிறான். சூர்யாவின் நல்ல நேரம் பிரீத்தியுடன் அவனுக்கு திருமணமான அடுத்த நாளே ஸ்னேகா படிப்பிற்காக ஃபாரின் செல்ல நேர்ந்தது. அவள் ஃபாரின் சென்ற பின்புதான் சூர்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது. இனி அவள் திரும்ப வரவே மாட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது இந்த விஷயம் அவனுக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டிற்கு சென்ற சூர்யாவும் பிரீத்தியும் அரை மணி நேரம் அரைவல் கேட்டில் ஸ்னேகாவிற்காக நின்றிருந்தனர். அப்பொழுது கையில் ஹேண்ட்பேக், கண்ணில் சன்கிளாசஸ் அணிந்து சூட்கேஸை தள்ளிக்கொண்டே அவர்களை நோக்கி ஸ்னேகா நடந்து வந்தாள். பார்ப்பதற்கே பார்பி டால் போல அழகான தோற்றத்துடன் இருந்தாள். அரைவேல் கேட் கூட்டமாக இருந்தது. இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஸ்னேகா மட்டும் தனியாக தெரிந்தாள். பிரீத்தியும் ஸ்னேகாவும் ஒன்றாக நடந்து சென்றால் ஊட்டியே இவர்களது அழகில் மயங்கி போய்விடும். டார்லிங், எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து, எப்படி இருக்க? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் என்ற ஸ்னேகா சந்தோஷமாக ஓடி வந்து பிரீத்தியை கட்டிக்கொண்டாள். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் என பிரீத்தி ஸ்னேகாவை பார்த்து சிரித்தாள். அப்படின்னா அவனை விட்டுட்டு என் கூட ஓடி வந்துடு, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். உண்மையை சொல்லு, உன் ஹஸ்பண்டை விட என்னதானே ரொம்ப மிஸ் பண்ண என்று பிரீத்தியின் இடுப்பை கிள்ளிக்கொண்டே ஸ்னேகா கேட்டாள். ஸ்னேகா பேசுவதற்கு முன் எதையும் யோசிக்க மாட்டாள். அவள் மனதில் வரும் வார்த்தைகளை அப்படியே வெளியே தெளித்து விடுவாள். ஸ்னேகாவின் கேள்விக்கு பிரீத்தி பதில் கூற முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். ஆல் ரைட், மூஞ்சிய பாரு, என் கூட ஓடி வர சொல்லி இனிமே கேட்க மாட்டேன், போதுமா என்று சத்தமாக சிரித்துக் கொண்டே ஸ்னேகா பேசினாள். நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பெரிய அளவுல ஃபேமஸ் ஆயிருக்க. நீதான் ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்ட கவனிக்க போறதா சொன்னாங்க. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு என்று மறுபடியும் பிரீத்தியை கட்டி கொண்டாள் ஸ்னேகா. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சூர்யா தான். சூர்யா இல்லனா என்னால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது என்று சூர்யாவை கட்டி கொண்டாள் பிரீத்தி. என்ன சூர்யாவா? இது என்ன புது பிராங்கா? மாசம் மாசம் செலவு பண்றதுக்கு உங்க அப்பா கிட்ட தான் கை நீட்டி சம்பளம் வாங்குவான். இவனுக்கும் அந்த ஆர்எஸ்பி குரூப்புக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? சும்மா காமெடி பண்ணாத என்று ஸ்னேகா சந்தேகமாக கேட்டாள். பின் ஸ்னேகாவை பார்த்த பிரீத்தி, உனக்கு சந்தேகம் இருந்தால் நீயே சூர்யாவிடம் கேள் என்றாள். சூர்யா பேசுவதற்கு வாயை திறக்க அவனை பேச விடாமல் ஸ்னேகா முந்திக் கொண்டாள். சோ இதுதான் சூர்யாவா? நீ சொல்லலனா நான் உன்னோட டிரைவர்னு நினைச்சிருப்பேன். இதை கேட்ட சூர்யா எதையும் பேச முடியவில்லை. வேண்டுமென்றே ஸ்னேகா இதையெல்லாம் செய்கிறாள் என்று புரிந்து கொண்டான். பிரீத்தியும் ஸ்னேகா இவ்வாறு பேசியதின் அர்த்தத்தை புரிந்து கொண்டாள். உடனே, ஸ்னேகா உனக்கு பசிக்குதுன்னு சொன்னதானே, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலாம், அப்புறம் மத்த விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் என்று பிரீத்தி ஸ்னேகாவை பார்த்து கூறினாள். சாப்பாடு என்று கூறியவுடன் ஸ்னேகாவின் முகம் முழுக்க மலர்ந்தது. என் செல்ல குட்டி, எனக்கு என்ன வேணும்னு எப்பவுமே கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. ஃபாரின்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. எப்படா நம்ம ஊரு சாப்பாட சாப்பிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா கேட்டுட்ட, வா சீக்கிரம் போலாம் என்று பிரீத்தியின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து நடந்தாள் ஸ்னேகா. பின் சூர்யாவை பார்த்து, என்ன மசமசன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? லக்கேஜ் எல்லாம் யார் தூக்கிட்டு வருவா என்று ஸ்டைலாக தன் முடியை பின்னால் தள்ளிவிட்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தாள் ஸ்னேகா. சூர்யா அவர்கள் பின்னால் 10 அடி தூரம் தள்ளியே நடந்து வந்தான். சிரித்து பேசிக்கொண்டே வந்த ஸ்னேகா சட்டென்று, பிரீத்தி, உனக்கு சூர்யாவை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு சீக்கிரம் அவனை விட்டுட்டு வரியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு நல்லது. நான் ஃபாரின்ல படிக்கும் போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ ஆனாங்க. அவங்க எல்லாருமே பெரிய பெரிய பிசினஸ் பேக்ரவுண்ட் வச்சிருக்கவங்க தான். அதுல ஒருத்தவங்களை நான் உனக்கு இன்ட்ரோ பண்றேன். இந்த ஒன்னுத்துக்கும் உதவாத சூர்யாவை விட அவங்க 100 மடங்கு உனக்கு பெஸ்டா இருப்பாங்க என்று பிரீத்தியின் கையை பிடித்துக் கொண்டு ஸ்னேகா பேசினாள். சட்டென்று அவள் கையை விலக்கிவிட்ட பிரீத்தி, என்ன நடந்தாலும் நான் சூர்யாவை விட்டு போறதா இல்ல என்று கூறிவிட்டு வேகமாக நடந்தாள். பிரீத்தி என்னதான் கூறினாலும் ஸ்னேகா அவளை விடுவதாக இல்லை. ஸ்னேகா ப்ளீஸ், போது நிறுத்து. உன்னை பொறுத்த வரைக்கும் சூர்யா ஒன்னத்துக்கும் உதவாதவன். ஆனா சூர்யா இல்லனா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கவே முடியாது. இனிமே இத பத்தி பேசுறத விட்டுரு என்று பிரீத்தி ஆவேசமாக பேசினாள். பிரீத்தி இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசியதை அவள் பார்த்ததே இல்லை. அதனால் தான் பேச வந்த அடுத்த வார்த்தையை அப்படியே முழுங்கினாள்.
ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்த மூவரும் காரில் ஏறி அமர்ந்தனர். அப்பொழுது டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த சூர்யாவை பார்த்தாள் ஸ்னேகா. சூர்யாவும் ஸ்னேகாவை பார்த்தும் பார்க்காதது போல அவனுடைய தலையை திருப்பிக் கொண்டான். வண்டி நேராக கோயம்புத்தூரில் இருக்கும் ஃபேமஸான பரம்பரை ரெஸ்டாரண்டிற்கு முன் வந்து நின்றது. பிரீத்தியும் ஸ்னேகாவும் கையை கோர்த்து கொண்டு முன்னே செல்ல சூர்யா அவர்களை பின்தொடர்ந்து 2 அடி தள்ளியே நடந்து வந்தான். ஹோட்டல் இன்டீரியர் பாரம்பரிய முறைப்படி அழகாக செதுக்கப்பட்டிருந்தது. விலைக்கு ஏற்றாற்போல் அமர்வதற்கான இடம் ஆங்காங்கே தனியாக ஒதுக்கப்பட்டிருந்தது. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி என்று 3 வகையான கேபின் பிரிக்கப்பட்டிருந்தது. கிளாஸ் ஏ கேபின் பிரைவேட் கேபின். அங்கே அமர்வதற்கு முன்பே புக் செய்திருக்க வேண்டும். ஸ்னேகா இந்தியா வந்த செய்தி அறிந்ததுமே பிரீத்தி ஏ கிளாஸ் கேபின் அவசரமாக காலையிலேயே புக் செய்திருந்தாள். நல்லா பார்த்து சொல்லுங்க, மார்னிங் 6 o'clock பிரீத்தின்ற பேர்ல புக் ஆகியிருக்கும் என பிரீத்தி கேட்க ரிசப்ஷனில் இருந்தவர்கள் 10 நிமிடத்திற்கு மேல் புக் செய்த ரெஜிஸ்டரை திருப்பி பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அங்கு அதே ரெஸ்டாரண்டில் வேலை பார்க்கும் ஒருத்தர் வந்தார். வெரி சாரி மேம், நான் தான் இந்த ஹோட்டலோட மேனேஜர். ப்ரீ பேமெண்ட் நீங்க பண்ணாததுனால அர்ஜென்ட்டா வேற ஒருத்தர் புக் பண்ணணும்னு சொல்லும்போது நாங்க அதை மாத்தி கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சாரி மேடம் என்று பிரீத்தியுடன் பணிவான குரலில் மன்னிப்பு கேட்டார். நாங்க புக் பண்ணோமா இல்லையா? கிளாஸ் ஏ கிடைக்கலனா அடுத்து கிளாஸ் பி மாத்தி தரது உங்களோட பொறுப்பு தானே. அதுவும் இல்லனா எப்படி என்று ஸ்னேகா கத்த அந்த இடத்தில் லேசாக கூட்டம் கூட ஆரம்பித்தது. இப்பொழுதுதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக போய்க் கொண்டிருக்கிறது. கோஸ்ட் சர்வெண்டை பற்றியும் எந்த ஒரு தகவலும் இல்லை. இச்சமயத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி தானாகவே வம்பில் மாட்டிக்கொள்ள கூடாது என்று நினைத்த சூர்யா வேறொரு ஹோட்டலுக்கு செல்லலாம் என்று பிரீத்தியை அழைத்து வெளியே செல்ல முயன்றான். அங்கிருந்து பாதி தூரம் சென்ற பிரீத்தியையும் சூர்யாவையும் பார்த்தாள் ஸ்னேகா. அந்த ரெஸ்டாரண்டின் மேனேஜரிடம் சண்டை போடுவதை அப்படியே நிறுத்திவிட்டு வேகமாக அவர்கள் பின்னால் ஓடினாள். அப்பொழுது அவள் எதிரே வந்த ஒருவரை கவனிக்காமல் அவர் நெஞ்சில் முட்டி மோதி நின்றாள். தன் தலையை தேய்த்து கொண்டே தன் முன்னே இருந்த நபரை நிமிர்ந்து பார்த்த ஸ்னேகாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த ரெஸ்டாரண்டில் சுற்றி இருந்த அனைவரும் ஸ்னேகா முன் இருந்த நபரை பார்த்து நடுங்க ஆரம்பித்தார்கள். பிரதாப், வாவ், வாட் a surprise! நீ எங்க இங்க? ஊருக்கு வந்து எனக்கு ஒரு போன் கால் கூட பண்ணல என்ற ஸ்னேகா தன் முன்னே நின்றிருந்த நபரிடம் நெருக்கமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தாள். 6 அடி உயரத்தில் கோட் சூட் அணிந்து பார்த்தாலே பெரிய எடுத்த பையன் என்று தெரிந்துவிடும் அளவிற்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை காஸ்ட்லியான பொருட்கள் மட்டுமே அவனிடம் இருந்தது. அடிக்கடி பிரதாப் என்று ஸ்னேகா பேசும்போது கேட்டதில் அவன் பெயர் பிரதாபாக இருக்கும் என்று சூர்யா நினைத்தான். நெடுநாட்கள் பழகியவர்கள் போல ஸ்னேகாவும் பிரதாப்பும் சிரித்து பேசிக் கொண்டிருந்ததை பிரீத்தியும் சூர்யாவும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். வெரி சாரி டியர், சடனா ஊருக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்ப அப்பாவோட பிசினஸ் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீ நிக்கிற ரெஸ்டாரண்ட் யாரோடது தெரியுமா? ஐயாவோடது தான் என்ற பிரதாப் தன்னுடைய சட்டை காலரை தூக்கி விட்டு கொண்டு பெருமையாக ஸ்னேகாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். ஸ்னேகா ஃபாரினில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதே யூனிவர்சிட்டியில் தான் பிரதாப்பும் படித்தான். அவசரமாக அவனது அப்பா இந்தியாவுக்கு வர சொல்ல தன்னுடைய படிப்பை பாதிலேயே முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பினான். பிரீத்தியையே உற்று பார்த்து கொண்டிருந்த பிரதாப்பை கவனித்த ஸ்னேகா பிரீத்தியை அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். என்ன பாக்குற? நான் அடிக்கடி உன்கிட்ட சொல்லுவேன்ல, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்தியால இருக்கான்னு. அது இவ தான், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரீத்தி என்று ஸ்னேகா பிரீத்தியை கட்டிப்பிடித்துக் கொண்டு கூறினாள். அனைவர் முன்னில் ஸ்னேகா கட்டிப்பிடிக்க சங்கடத்தில் மெதுவாக அவளிடமிருந்து விலகினாள் பிரீத்தி. அப்பொழுது பிரதாப் வேகமாக பிரீத்திக்கு ஹலோ சொல்ல தன் கைகளை நீட்டினான். ஆனால் பிரீத்தி தன்னுடைய கைகளை வேறு ஒருவன் தொடுவதை கூட அனுமதிக்கவில்லை. சட்டென்று தன் 2 கைகளையும் கூப்பி வணக்கம் என்று சொன்னாள். இதை எதிர்பார்க்காத பிரதாப் சட்டென்று தன்னுடைய கைகளை தன் தலைமுடியை சரி செய்வது போல சமாளித்தான். இந்தியா வரதா இருந்தா எனக்கு ஒரு போன் கால் பண்ணிருக்கலாம்ல, நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன். பிரீத்தி மேடமும் இவ்ளோ தூரம் அவங்க டிரைவர் கூட வந்திருக்க தேவையே இருந்திருக்காது என்று பிரதாப் பிரீத்தியின் பின்னால் நின்றிருந்த சூர்யாவை டிரைவர் என்று சுட்டிக்காட்டினார். இதை கேட்ட பிரீத்திக்கு கோபமாக வந்தது. பிரீத்தி ஏதோ பேச வருவதற்குள் சூர்யா அவள் கையை பிடித்துக் கொண்டு வேண்டாம் என்பது போல தலையை ஆட்டினான். என்ன பெரிய ஹோட்டலுக்கு முதலாளி, புக் பண்ண பிரைவேட் ரூம் கூட எங்களுக்கு கிடைக்கல என்று சோகமாக தன் முகத்தை வைத்துக் கொண்டாள் ஸ்னேகா. உடனே மேனேஜரை அழைத்து பேசிய பிரதாப் அடுத்த 5 நிமிடத்தில் ஒரு பிரைவேட் கேபினை அரேஞ்ச் செய்தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா என்ற பிரதாப் தன் அருகே நின்றிருந்த நண்பன் இன்பா தோளின் மீது கை போட்டுக் கொண்டு ஸ்னேகாவிடம் கேட்டான். இதை கேட்ட பிரீத்தி சூர்யாவிடம் வேண்டாம் என்பது போல சைகை காட்டினாள். ஸ்னேகாவின் பின்னால் நின்று கொண்டிருந்த பிரீத்தி வேண்டாம் என்று சொல்லி மெதுவாக அவள் காதில் மட்டும் கேட்கும்படி பேசினாள். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத ஸ்னேகா அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட கேபினுக்கு பிரதாபுடன் சேர்ந்து கொண்டு நடந்து சென்றாள். பின் இருவரும் ஸ்னேகாவை பின்தொடர்ந்து பிரைவேட் கேபினுக்குள் நுழைந்தனர்.
பிரீத்தி அருகே அமர்ந்திருந்த சூர்யாவை பார்த்த பிரதாப் சிரித்துக்கொண்டே ஸ்னேகாவிடம் இவர்கள் யார் என்று மீண்டும் கேட்டான். நான் அப்பவே சொன்னேன் தானே, இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரீத்தி என்ற ஸ்னேகா சூர்யா அந்த இடத்தில் இருப்பது போலேயே காட்டிக்கொள்ளவில்லை. ஸ்னேகாவின் அருகில் அமர்ந்திருந்த பிரீத்தி அவளின் தொடையை ஒரு தட்டு தட்டி சூர்யாவை பற்றி சொல்லென்றாள். ஆனால் ஸ்னேகாவின் மனதில் பிரதாபை வைத்து சூர்யாவை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. ஒரு நிமிடம் பிரீத்தியை உற்று பார்த்த பிரதாப், தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு கேட்கட்டா? ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்டை இப்போ எடுத்து பண்ற அந்த பிரீத்தி தானே நீங்க? am I right என்று பிரதாப் கேட்டு முடிக்க சந்தோஷத்தில் ஸ்னேகாவும் ஆமாம் அதே பிரீத்தி தான் என கத்தினாள். சந்தோஷமாக மீண்டும் ஒரு முறை பிரீத்தியிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். பின் அவனுடன் வந்த நண்பன் இன்பாவையும் அறிமுகப்படுத்தினான். இன்பாவின் தந்தை கோயம்புத்தூரில் பல இடங்களில் நகை கடை ஷோரூம் வைத்துள்ளார். பிரதாபிற்கு சலித்தவன் அல்ல என்பது போல் அவனும் தன்னுடைய சொத்துக்களை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருந்தான். அப்புறம் நீங்க உங்களை பத்தி சொல்லவே இல்ல என சூர்யாவை பார்த்து பிரதாப் கேட்டான். தன்னுடைய பெயர் சூர்யா என்று மட்டும் சொன்னவன் வேறு எதையும் அவனிடம் பேசிக் கொள்ளவில்லை. இந்த ஊரே கூறும் அந்த உதவாக்கரை பிரீத்தியின் புருஷன் இவன்தானா என்று நினைத்த பிரதாப் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதா கேள்விப்பட்டோம். எந்த வேலைக்கும் போகாம பொண்டாட்டியோட காசுல ஜாலியா சாப்பிடுறது ஒரு தனி சுகம்தானே. எங்களுக்கும் பிரீத்தி மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் என்று பிரதாப் சிரித்துக் கொண்டே சூர்யாவை பார்த்து பேச அவனோடு ஸ்னேகாவும் இன்பாவும் சேர்ந்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தனர். போதும் நிறுத்துங்க என்ற ஒரு குரல் கேட்டதும் அவர்களுடைய சிரிப்பு அடங்கியது. பிரீத்தி கோபத்தில் அவர்களை பார்த்து கத்துவாள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. இதுல என்ன இருக்கு, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது எனக்கு ஒன்னும் கேவலமா தெரியல என்ற சூர்யா பிரீத்தியின் கையை பிடித்துக்கொண்டு பிரதாபை பார்த்து பேசினான். பிரீத்தியின் கைகளை லேசாக தட்டிக்கொண்டே அவள் காதில் மட்டும் கேட்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினான். இவ்வாறு சூர்யா கூறிய பின் பிரீத்தி மேலும் எதுவும் பேசாமல் அமைதியானாள். சாரி பிரதர், உங்களை அசிங்கப்படுத்தணும்னு இதெல்லாம் கேட்கல என்று கூறிய பிரதாப், ஏ இன்பா, புதுசா இன்னொரு பிரான்ச் ஜுவல் ஷாப் ஓபன் பண்ண போறதா சொன்னதானே, அதுக்கு ஆள் தேவைப்பட்டா சூர்யாவை கூட நீ எடுத்துக்கலாம். அவர் வீட்டுல சும்மா தான் இருக்காரு. ஐ மீன் கண்டிப்பா உன் கடைக்கு தேவைப்படுவார்னு சொல்ல வந்தேன் என்று சூர்யாவின் மீது அக்கறை உள்ளது போல பிரதாப் பேசினான். இதை கேட்ட இன்பாவின் முகம் சிரிப்பில் குலுங்கியது. நான் ஓபன் பண்ண போற ஜுவல் ஷாப்க்கு ஆளுங்க கண்டிப்பா தேவைப்படுவாங்க. நிச்சயமா சூர்யாவை சேர்த்துக்கிறேன். மத்தவங்களை விட 10% அதிகமாவே சம்பளம் தரேன் என்று இன்பா சிரித்தான். சூர்யா, நல்ல ஆஃபர், பேசாம அக்செப்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி பெரிய பெரிய மனுஷங்களோட ஆஃபர் எல்லாம் உன் லைஃப்ல ஒரு தடவை தான் கிடைக்கும் என்றாள் ஸ்னேகா. சாரி, உங்களோட ஆஃபர் எல்லாம் மனசுக்கு குளிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. எப்பவும் ரவிக்குமார் சாரோட பிஏவா இருக்கிறதுல தான் எனக்கு பெருமை என்று சூர்யா வேறு கூறிவிட்டு மௌனமாகவே அமர்ந்தான். இதுதான் சமயம் என்று சூர்யாவை சீண்டிக் கொண்டே இருந்தாள் ஸ்னேகா. சூர்யா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இத்தனை நேரம் பிரீத்தி அமைதியாக இருந்தாள். ஆனால் தன்னுடைய கண் முன்னே சூர்யாவை மேலும் மேலும் அசிங்கப்படுத்திக் கொண்டிருப்பதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தன் எதிரே இருந்த ஸ்பூனை தட்டிவிட்டு, போதும் நிறுத்துங்க, இனி யாரும் சூர்யாவை பத்தி பேசாதீங்க என்ற பிரீத்தி வேறு எதுவும் பேசாமல் அவள் முன்னே இருந்த தட்டை பார்த்து முறைத்தபடி அமர்ந்திருந்தாள். பிரீத்தி அப்படி கோவப்பட்டது ஸ்னேகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. சாரி பிரீத்தி, ஒரு அக்கறையில தான் என்று பிரதாப் கோரிக்கொண்டிருக்கும் பொழுதே ஸ்னேகா எழுந்து நின்றாள். இங்க எங்க டாய்லெட் இருக்கு என்று ஸ்னேகா கேட்க பிரதாப் தன்னுடைய கையை வலது பக்கம் காட்டினான். அந்த ரூம் சிறிது நேரத்தில் அமைதியாக மாறியது. யாரும் யாருடனும் பேசாமல் அமைதியாக அமர்ந்தனர். பாத்ரூம் சென்ற ஸ்னேகா பிரீத்தியை தப்பு கணக்கு போட்டு விட்டோம் என்று நினைத்தாள். பிரீத்தி உண்மையாகவே சூர்யாவை காதலிக்கிறாள் என்று அவளுக்கு புரிந்தது. அப்பொழுது அதே பாத்ரூம் உள்ளே வழுக்கை தலையுடன் கழுத்து நிறைய கோல்டு செயினும் பார்ப்பதற்கே கரடு முரடான தோற்றம் கொண்ட ஒருவன் உள்ளே நுழைந்தான். அவன் உள்ளே நுழைந்தவுடன் அந்த பாத்ரூம் சாராய நாற்றத்தால் நிரம்பியது. தட்டு தடுமாறி உள்ளே வந்தவனை பார்த்து ஸ்னேகாவுக்கு பயம் லேசாக பற்றி கொண்டது. பின் மெதுவாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, ஹலோ மிஸ்டர், இது லேடிஸ் பாத்ரூம், கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல, வெளியே போங்க என்று ஸ்னேகா அந்த மொட்டை தலை ரவுடியை பார்த்து திட்டினாள். செம்ம போதையில் இருந்த அந்த ரவுடி கையில் சரக்கு பாட்டிலும் வெளியில் செல்லும் வழியை மறந்துவிட்டு அமர்ந்து கொண்டான். அவசரமாக கேபினை விட்டு வெளியே வந்த ஸ்னேகா கையில் மொபைல் போனை எடுத்து வர மறந்துவிட்டாள். இந்த மாதிரி நடக்கும் என்று அவள் நினைத்து பார்த்தாளா என்ன? சார் ப்ளீஸ், நான் வெளியில போற வழியில தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா நான் அப்படியே போயிடுவேன் என ஸ்னேகா இந்த முறை அந்த ரவுடியிடம் அமைதியாக பேசினாள். பிரைவேட் கேபினை ஒட்டியிருக்கும் பாத்ரூமிற்கு யாரும் வரமாட்டார்கள். பிரைவேட் கேபினை வாடகைக்கு எடுத்த நபர்கள் மட்டுமே அந்த பாத்ரூமை உபயோகிக்க முடியும். அதனால் அங்கு எப்பொழுதும் கூட்டம் இருக்காது. அங்கு என்ன நடந்தாலும் வெளியில் யாருக்கும் தெரியாத அளவு அந்த பாத்ரூம் அமைக்கப்பட்டிருந்தது.
பாத்ரூம் சுவரை ஒட்டியே மெதுவாக வெளியே நகர முயற்சித்தாள் ஸ்னேகா. பாத்ரூம் கதவுக்கும் அவனுக்கும் இடையே இருந்த சிறிய இடைவெளியில் எப்படியாவது நுழைந்து விடலாம் என்று நினைத்து மெதுவாக கால் எடுத்து வைத்தாள். அப்பொழுது போதையில் இருந்த அந்த மொட்டை ரவுடி திடீரென கண் விழித்தான். ஸ்னேகா செய்வதறியாது வேகமாக அந்த மொட்டை தலை ரவுடியை தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி ஓங்கி எத்தினாள். அவள் எத்தியதில் போதையில் இருந்த அந்த ரவுடி 2 அடி தள்ளி போய் தட்டு தடுமாறி நின்றான். ஸ்னேகாவின் மேல் கோபப்படுவதற்கு பதிலாக, பார்க்க சாதாரண ஆள் மாதிரி தான் இருக்க, ஆனா என்ன ஒரு அடி, உன்னோட டர்ன் முடிஞ்சிடுச்சு, இப்ப என்னோட டர்ன் என்ற அந்த மொட்டை தலை ரவுடி ஸ்னேகாவை நோக்கி தட்டு தடுமாறி நடந்து சென்றான். அவன் தட்டு தடுமாறி வந்ததை பார்த்த ஸ்னேகா பயத்தில் அந்த இடத்திலேயே உறைந்து போய் நின்றாள்.